A.R. Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James Home. Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு South India's #1 travel brand. இங்கே பாதிக்கப்பட்ட ஒரு பெண் உடலாலும் உணர்வாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சிபிஐக்கு உத்தரவிட்டது எடப்பாடியார். டிஎம்கேவும் கிளைம் பண்றாங்க, ஏடிஎம்கேவும் கிளைம் பண்றீங்க, என்னதான் நடக்குது? ஒரு ஊடகவியலாளராக டிஎம்கேயோட கிளைம் கொஞ்சம் பட்டியல் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். போராட்டத்தை முன்னெடுத்தோம், அழுத்தம் கொடுத்தோம், அதனால இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது, அதன் மூலமாக நீதி கிடைச்சிருக்கு. நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண்களோட பட்டியல் எப்போ கொடுத்தாங்க திமுக கோர்ட்டில்? இப்போ ஆளுங்கட்சியாக தானே இருக்கீங்க, அதிகாரம் உங்கள் கையில் இருக்குல்ல. அண்ணா நகர் என்னாச்சு? அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. அவங்க அப்பா அம்மா இருவரும் வேலை செய்பவர்கள், சுருக்கமாக சொல்லலாம் கூலி வேலை செய்கிறவங்க மாதிரி. அவங்கள காவல் நிலையத்தை கூப்பிட்டு அடிக்கிறீங்க, பாதிக்கப்பட்டோட பெண்ணோட அப்பா அம்மா அடிக்கிறீங்க. இதை நீதிமன்றமாகவே முன் வந்து சிபிஐ வழக்குக்கு கொடுக்குறாங்க. சிபிஐ கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் போய் நிற்கிறீங்களே. இந்த பொள்ளாச்சி சம்பவம் முதலாக வெளியே வரும் பொழுது சிபிசிஐடின்னு கொடுக்கும். இப்போ இதே திமுக ஆட்சி காலத்தில் 13 காவல் நிலைய கொலைகள் நடந்திருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி கூட கொண்டிருக்காங்க. இதே மாதிரி காவல் நிலையத்தில் ஒரு சம்பவம் நடந்தபோது சிபிஐக்கு பரிந்துரைக்கு ஒப்புக்கொண்டது யார்? எடப்பாடியார். இந்த 13 காவல் நிலைய கொலைகளில் ஒரு கொலை கூட சிபிஐக்கு போலையே. 257 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1100 வீடியோ என்பது கட்டுக்கதை, அது ஒரு மாயை. சிபிஐ சொன்னது. இந்த விஷயத்தை கேவலமாக அரசியல் செய்து அரசியல் ஆதாயம் பலனடைந்தது திமுக. இல்லை சார், சிபிஐக்கு மாற்ற காரணமே வந்து இந்த டிஜிட்டல் தரவுகளை எல்லாம் எடுக்கணும், இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுக்கணும். ஆனால் சிபிசிஐடி விசாரிக்கும் போது கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 5, சிபிஐக்கு மாறினதன் பிறகுதான் 9 அது அதிகரிக்குது. அப்படிங்கும்போது அப்போ நீங்க சொன்னது வெறும் தரவுகளை மட்டும்தான் சோதிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த 5 மீதி பேரும் வந்திருக்க வாய்ப்பு இல்லையா? தவறு நடந்தால் அதை முறையாக தண்டிக்க வேண்டியது அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய கடமை, பொறுப்பு. அதை செய்தோமா? இதுதான் கேள்வியா இருக்கு. ஒரு லாஜிக், இதுதான் கேள்வியா இருக்கணும். இதுக்கு விடை கிடைத்ததா? ஆம், கிடைத்தது. எதனால் கிடைத்தது? எடுத்த நடவடிக்கையால் கிடைத்தது. இதுதான் பதில். அதிமுக எடுத்த நடவடிக்கையால் கிடைக்கும். 100% சார். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியை நீங்கள் நிறைய போராட்டத்தை எல்லாம் முன்னெடுக்கிறீங்க, யார் அந்த சார்னு பேட்ச் எல்லாம் குத்திட்டு போறீங்க, இது எல்லாமே முன்னெடுத்தீங்க. எதிர்வரும் காலத்தில் இதில் வந்து ஒரு தீர்ப்பு வரும் கட்டாயமா. அந்த தீர்ப்பு வர சமயத்தில் அதிமுக எங்களுடைய அழுத்தம் இருந்தது, அதனால இதில் வந்து ஒரு தீர்ப்பு கிடைச்சதுன்னு கிளைம் பண்ணாது. அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 2026 எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைய பெறும். முறையாக விசாரிக்கக்கூடிய காவலர்கள் விசாரணை வளையத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் முறையாக விசாரணை நடந்து யார் அந்த சார் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டவராக இருந்தாலும் சரி, இல்லை கட்சியில் எந்த பதவி எந்த உயரிய பதவியில் இருந்தாலும் சரி, அனைவருக்கும் தண்டனை என்பது உறுதி. அது நடக்கக்கூடிய சூழல் எப்போ வரும்னா, இந்த காவல்துறைக்கு எடப்பாடியார் கொடுப்பார் சுதந்திரம், அதன் மூலமாக நடக்கும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சரி, இந்த பொள்ளாச்சி வழக்கில் வெளிவந்திருக்கக்கூடிய தீர்ப்பு முதல்ல அதை எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கக்கூடிய தீர்ப்பு. கடைசியாக அந்த மாணவிகளுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழு மனதோடு வரவேற்கிறது. இதில் நிறைய கிளைம்ஸ் இருக்குது அப்படின்னு டிஎம்கேவும் கிளைம் பண்ணுறாங்க, ஏடிஎம்கேவும் கிளைம் பண்ணுறீங்க, என்னதான் நடக்குது சார்? ஒரு ஊடகவியலாளராக டிஎம்கேயோட கிளைம் கொஞ்சம் பட்டியல் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். போராட்டத்தை முன்னெடுத்தோம், அழுத்தம் கொடுத்தோம், அதனால் இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது, அதன் மூலமாக நீதி கிடைச்சிருக்கு. எதனால் போராடினாங்க? நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அதன் காரணமாக நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தோம் அப்படின்றது உட்பட அதிமுகவின் தலையீடு அதிகமாக இருக்குது, இதையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டணும்னு நாங்கள் போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தோம். இந்த நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண்களோட பட்டியல் எப்போ கொடுத்தாங்க திமுக கோர்ட்டில்? அதிமுக தான் அந்த பட்டியல். எத்தனை வீடியோ இருக்குது அப்படின்னு பட்டியல் கொடுத்தாங்க. வழக்கில் எப்போ அவங்களை இணைச்சிக்கிட்டாங்க? இந்த வழக்கு 6 வருஷமாக நடந்துச்சு. இந்த வழக்கில் திமுக எப்போ அவங்களை இணைச்சிக்கிட்டாங்க? திமுகவை சார்ந்த யார் அவங்களை இணைச்சிக்கிட்டாங்க? இல்லை, அவங்க போராட்டமே முன்னெடுக்கலை அப்படின்றீங்களா? நான் வரிசையாக தானே கேள்வி கேட்குறேன். போராட்டம் பண்ணாங்க, சில குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. குற்றச்சாட்டுகளின் ஆதாரத்தை திமுக இந்த வழக்கு நடக்கிற காலகட்டத்தில் யார்கிட்ட கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க? முதல் கேள்வி மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின். 250க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, எங்கிட்ட 1100 வீடியோ இருக்குன்னார்ல, எப்போ கொடுத்தாரு கோர்ட்டில்? இந்த நிகழ்விற்கும்
இந்த நிகழ்வின் மூலம் கிடைக்கப்பெற்ற நீதிக்கும் திமுகவிற்கும் அதன் அடிவரடிகளுக்கும் பரம்பரை கொத்தியமொழிகளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எதிர்கட்சியாக இருந்தோம், அதனால் போராட்டம் கொடுத்து அழுத்தம் கொடுத்தோம்னாங்களே. இப்போ ஆளுங்கட்சியாக தானே இருக்கீங்க, அதிகாரம் உங்கள் கையில் இருக்குல்ல. அண்ணா நகர் என்னாச்சு? அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. அவங்க அப்பா அம்மா இருவரும் வேலை செய்பவர்கள், சுருக்கமாக சொல்லலாம் கூலி வேலை செய்கிறவங்க போய் அவங்கள காவல் நிலையத்தை கூப்பிட்டு அடிக்கிறீங்க. பாதிக்கப்பட்டோட பெண்ணோட அப்பா அம்மா அடிக்கிறீங்க. இதை நீதிமன்றமாகவே முன் வந்து சிபிஐ வழக்குக்கு கொடுக்குறாங்க. சிபிஐ கொடுக்கக்கூடாது, நீங்கள் போய் நிற்கிறீங்களே, எவ்வளோ கேவலமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு. அண்ணா நகரில் இப்படி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி தினசரியாக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், 10 வயது சிறுமி முதல் 80 வயது கிழவி வரைக்கும் இங்கே பாலியல் வன்கொடுமை நடக்குது. இந்த மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்கோங்க? திமுக அதிகாரம் கையில் இருக்குல்ல. இது ஒரு கேள்வி, அடிப்படை கேள்வி. இப்போ வரலாறு பார்க்கலாமா? இந்த பொள்ளாச்சி சம்பவம் முதலாக வெளியே வரும் பொழுது சிபிசிஐடின்னு கொடுக்கும். இப்போ இதே திமுக ஆட்சி காலத்தில் 13 காவல் நிலைய கொலைகள் நடந்திருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி கூட கொண்டிருக்காங்க. இதே மாதிரி காவல் நிலையத்தில் ஒரு சம்பவம் நடந்தபோது சிபிஐக்கு பரிந்துரைக்கு ஒப்புக்கொண்டது யார்? எடப்பாடியார். இந்த 13 காவல் நிலைய கொலைகளில் ஒரு கொலை கூட சிபிஐக்கு போலையே. இதே மீண்டும் சிபிசிஐடியிலிருந்து இந்த வழக்கினுடைய தன்மை, அவர்களுக்கு நியாயம் கிடைக்க பெற வேண்டும் என்றால் சிபிஐயோட தலையீடு தேவைன்னு முடிவெடுத்தது எடப்பாடியார். எதனால் சிபிஐயோட தேவை ஏற்படுகிறதுங்கிறத விளக்கிறேன் முதல்ல. இது அனைத்துமே ஒரு டிஜிட்டல் ரெக்கார்டு மூலமாக புனையப்பட்ட வழக்கு. டிஜிட்டல் ரெக்கார்டுன்னு என்னது? இந்த பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய பேச்சுக்கள், இந்த துன்புறுத்தின அந்த கைவன் இருக்கான்ல, அந்த காம கொடூரர்கள், அவர்களுடைய பேச்சுக்கள், உரையாடல்கள், அவர்களை அரை நிர்வாணமாக பதிவு செய்த வீடியோ, இதெல்லாம் ஒரு மொபைல் ஃபோனில் இருக்குது. அதை அவங்க வந்து அழிச்சிடுறாங்க. ரெக்கார்டு இனிமேல் கிடைக்காது, நம்ம தப்பிச்சா இவர்களுக்கு இதை ப்ரூவ் பண்ணுவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை அப்படின்னு. இப்போ அவர்கள் அந்த இடத்திலிருந்து அதை ரெக்கார்ட் செய்தார்கள் என்கின்ற ஒரு தரவு எடுக்கணும். அது விஞ்ஞான அடிப்படையில் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் டவரை வைத்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். மேலும் சில டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தடவியல் நிபுணர்களை கொண்டு நம்ம செய்யக்கூடிய விஷயம். அது நம்மக்கிட்ட அந்த அதிகார வரம்பு இல்லை. அதற்கான தொழில்நுட்பம் என்பதும் நம்மக்கிட்ட கிடையாது. சிபிஐ என்பவரிடம் இதை ஒப்படைத்தால் நியாயம் கிடைக்கும் சொல்லி சிபிஐயிடம் ஒப்படைத்தது எடப்பாடியார். அதன் மூலமாக அழிக்கப்பட்ட தரவுகளை சிபிஐ மீட்டெடுத்து மீண்டும் அதற்கான ஆவணத்தை முறையாக தயார் செய்து அவர்கள் இருப்பிடங்கள் எந்தவாக இருந்தது, அந்த இருப்பிடமை நோட் பண்ணி கொடுத்து, அந்த டிஜிட்டல் ஆவணத்தின் அடிப்படையில் தான் இந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் துணிந்து முன் வந்து புகார் கொடுத்ததினால் இந்த வழக்கு நிலுவைக்கு வந்தது. இது முதல் கிரெடிட்டு துணிந்து வந்த அந்த ஒரு பெண்மணி. இப்போ இன்னொன்று சொல்லட்டுமா வரலாறு? இந்த மாதிரி எவ்வளோ கேவலமான வேலை பார்த்தாங்க திமுக அப்படின்னு. 250 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 1100 வீடியோ இருக்குன்னு சொன்ன மஞ்ச பத்திரிகை, அன்றைக்கி திமுக கூலி வாங்கிட்டு மாரடிச்ச பத்திரிகைகளாக தெரியுமா மாதிரி பத்திரிகைகள்லாம், இது வரைக்கும் அது மாதிரி ஒரு ஆவணம் கூட இந்த வழக்கு நடக்கிற காலத்தில் கொண்டு போய் கொடுக்கல கோர்ட்டில். 37 வாய்தா வாங்கியிருக்கேன் இது வரைக்கும். இந்த விஷயத்தை கேவலமாக அரசியல் செய்து அரசியல் ஆதாயம் பலனடைந்தது திமுக. ஆனால் இதற்கு நியாயம் கிடைக்க முதல் பிள்ளையார் சுழி போட்டு அதற்கு நியாயம் கிடைக்க செய்தது எடப்பாடியார், சிபிஐ வசம் கொடுத்து. இதுதான் நடந்த உண்மை. இந்த பிரச்சனை வெளிவந்த உடனேயே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டாங்க. அதன் பிறகு இதில் சம்மந்தப்பட்டவங்க புகார் கொடுத்தவங்களுடைய பெயர் விவரங்களை எல்லாம் வெளியிட்டாங்க அப்படின்ற அந்த செய்திகள்லாம் வருது. அதெல்லாம் நடக்கவே இல்லையா சார்? புகார் பெறப்பட்டவுடன் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கைது செய்யப்பட்டனர் உடனடியாக. ஆமாம், 24ஆம் தேதி புகார் கிடைக்கப்பெற்று கைது நடவடிக்கை நடந்தது. அதில் இருக்கக்கூடிய தரவுகளை வெளியிட்ட காரணத்திற்காக அங்கே இருக்கிற எஸ்பிக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வாங்கி கொடுத்து, நீதிமன்றம் மூலம் இழப்பீடு வாங்கி கொடுத்தது அதிமுக. தரவுகள் எப்படி வெளியே போகும் சார்? இதே கேள்வி அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டிருக்கலாமே நீங்கள். 2 பேரையும் தான் கேட்கணும். எங்கே கேட்டீங்க? ஏன் கேட்கல சார்? ஊடகங்கள் அந்த கேள்வியை முன் வச்சது. சார், ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் செலக்டிவ் அம்னீசியாவில் அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு அரசு இருக்கும் இடத்தில் நடக்கும் தவறுகளுக்கு நியாயம் கிடைக்கப்பெற செய்ய வேண்டும். கால அவகாசத்தில் அந்த அரசு இல்லை என்றாலும் நியாயம் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். அதை பண்ணியிருக்காரு எடப்பாடியார். அதிகாரம் இருந்த காலத்தில் உரிய நடவடிக்கை எடுத்தார். அதிகார மாற்றம் நடந்தது. இருந்தாலும் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக நியாயம் கிடைக்க பெற்றது. இதுதான் வரலாறு. இல்லை, எந்த அழுத்தம் அதிகாரம் இருக்கும் போதும் நியாயம் கிடையாது,
அதிகாரம் இருக்கும் பொழுதும் கூட பாதிக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறார்கள். கனிம வள கொள்ளைன்னு பேசிய 10 பேர் 13 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி அதிகாரத்தை கேள்வி கேட்பவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். குண்டர் சட்டம் பாயப்படுகிறது. கையாலாகாத ஒருவரை வைத்திருக்கிறோம். அந்த கையாலாகாத ஒருவருக்கு தெரிந்தது ஒரே ஒரு வேலை, காலை முதல் மாலை வரை விளம்பரமாக ஷூட்டிங் நடிப்பது மட்டும்தான். இதுதான் கலை யதார்த்தம். 24 புனையப்பட்ட வழக்கு, அந்த மாணவியாக முன் வந்து கொடுத்த வழக்கு. இதுக்கு மேலேயும் நிறைய விஷயம் நடந்திருக்குங்கிறது ஊடகம் ஏன் பேச மாட்டேங்குதுன்னு தெரியல. அந்த மாணவி பாதிக்கப்பட்டவர் புகார் கொடுத்தாதான் நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது லா, அதான் சட்டம் சொல்லுது. இல்லைன்னா கோர்ட்டு தான் தானாக முன் வந்து வழக்கு எடுக்க வேண்டும், அண்ணா நகரில் நடந்த மாதிரி. ஆனால் நம்ம எடுத்த நடவடிக்கையை பார்த்து கோர்ட் அமைதியாக இருந்தது. சிபிஎஸ்சி இருந்து சிபிஐ மாற்றினதுக்கப்புறம் முறையாக செல்கிறது அப்படின்னு அமைதியாக இருக்கிறது கோர்ட்டு. ஆனால் சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்த பிறகு அவர்கள் பட்ட கஷ்டம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சிபிஐ பட்ட கஷ்டம். சிபிஐயோட ஆவணக்குறிப்பு சொல்லட்டுமா? இப்போது 257 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 1100 வீடியோ என்பது கட்டுக்கதை. அது ஒரு மாயை. சிபிஐ சொன்னது அப்சர்வேஷனில் தெரிஞ்சுங்க. இதை இந்த 1100 வீடியோ 257 பொண்ணு வச்சு ஓட்டுன்னு ஓட்டி மக்களை தூண்டி அரசியல் ஆதாயம் பண்ணது திமுக. இதுதான் நடந்த உண்மை. இது மாதிரி தான் இல்லை சில மஞ்சள் பத்திரிகைகள் பண்ண வேலை. அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லைங்கிறது தான் சிபிஐயோட கருத்து. ஒன்று தெரிஞ்சுங்க. இரண்டாவது, பாதிக்கப்பட்ட மாணவிகள் யாரும் முன் வரவில்லை. புகார் கொடுத்ததுக்கப்புறம் வந்து சாட்சி சொல்வதற்கு முன் வரவில்லை. ஏன் தெரியுமா? இவ்வளோ பெரிய மீடியா வெளிச்சம் பெற்றதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும், கேள்விக்குறியாகும்னு சொல்லி பயந்தார்கள். அவர்களுக்கு எமோஷ்னல் கவுன்சிலிங் கொடுத்தாங்க சிபிஐ. இந்த தரவுகள் ஏன் ஊடகம் பேச மாட்டேங்கிறாங்க? இந்த பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு எமோஷ்னல் அண்ட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், இந்த வார்த்தையை நான் அழிய சொல்கிறேன், எமோஷ்னல் அண்ட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். அது வந்து ஊடகத்தில் இந்த செய்தியெல்லாம் வந்து பூதாகரம் ஆயிடுச்சு அதனால மட்டும்தானா சார், இல்லை அது பாதிக்கப்பட்டவங்களுடைய பெயரெல்லாம் வெளியே வருது? எமோஷ்னல் அண்ட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் இருக்கு. என்ன அர்த்தம் சார் அது? அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி முன் வந்து கொடுப்பதற்கு பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள், தயங்குகிறார்கள். அதுதான் சார். அது வந்து இல்ல அந்த செய்தி பூதாகரம் ஆனது தான் காரணமா, இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி பெயரெல்லாம் வெளிவந்தது அப்படின்றது காரணமா? செய்தி ஊடகத்தில் பூதாகரமாக வேறு விதமாக திரிக்கப்பட்டு பல கட்டுக்கதைகள் புனையப்பட்டதும் ஒரு காரணம். மிகவும் முக்கியமான காரணம் அதான். வேற 257 பெண்களே கிடையாது, 1100 வீடியோவே கிடையாதுங்கிறது. எத்தனை வீடியோ சார்? எத்தனை பெண்கள் சார்? நீங்க தானே சார் சொன்னீங்க 200 எல்லாம் கிடையாது. என்னால உதயநிதியோ ஸ்டாலினோ வீரம் பேசுறதுக்கு தான் பதில் சொல்ல முடியும். ஸ்டாலின் தான் சொன்னது 1100 வீடியோ இருக்குன்னு சொன்னது ஸ்டாலின். எவ்வளவு வீடியோ கொடுத்தாரு? சொன்னது அவருக்கு சாமர் வீசுன பத்திரிகை. சரி, அவங்க சொன்ன கணக்கு தான். இல்ல சார், சிபிஐக்கு மாற்ற காரணமே வந்து இந்த டிஜிட்டல் தரவுகளை எல்லாம் எடுக்கணும், இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுக்கணும். ஆனா சிபிசிஐடி விசாரிக்கும் போது கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 5, சிபிஐக்கு மாறினதன் பிறகுதான் 9 அது அதிகரிக்குது. அப்படிங்கும்போது அப்போ நீங்க சொன்னது வெறும் தரவுகளை மட்டும்தான் சோதிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த 5 மீதி பேரும் வந்திருக்க வாய்ப்பு இல்லையா சார்? நீங்க கேட்குற கேள்வி ஒரு அபத்தமான கேள்வி. ஸ்கோப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ங்கிறதுக்கு இல்ல சார், அழுத்தம் இருக்குன்றதுக்காக நான் சொல்றேன் சார். ஏன்னா அப்ப அந்த நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகை ஒரு வீடியோ வெளியிட்டது. நேரடியாக கேளுங்க. யாரோட ஸ்கோப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை மடமாத்தி கேள்வி கேட்காதீங்க. சரி சார், ஒரு பத்திரிகை ஒரு வீடியோ வந்து வெளியிட்டாங்க, அதன் பிறகு அது பரவலா பேசப்பட்டது, மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி இருந்தது, கொந்தளிப்பு இருந்தது. அதன் காரணமாக தான் இது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அதனால நாங்க போராட்டத்தை முன்னெடுத்தோம், நாங்க கிளைம் பண்ணுவோம் அப்படின்றாங்க திமுக. அது அனைத்தும் அபத்தம்னு சிபிஐ சொல்லியாச்சு. நான் இப்போ அதை இவ்வளோ நேரம் விளக்கியிருக்கேன் உங்களுக்கு. இவங்க பூதாகாரமாக பேச்சு இத்தனை 100 பெண்கள் இத்தனை 1000 வீடியோக்கள் பேசுனது அனைத்தும் அபத்தம். அவ்வாறு இல்லை. பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த சாட்சி கன்விக்ஷன் டைமில் வரும்போது, கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது சாட்சி மாறிடக்கூடாது. அப்படிங்கும்போது அப்போ அவர்கள் மீது ஆணித்தரமாக ஆதாயமை தேட வேண்டும். அது ஆதாயத்தை தேடக்கூடிய வரையறை என்பது சிபிஐ சிபிஐயிடம் சிறப்பாக இருக்கிறது. அந்த கட்டமைப்பு அவரிடம் சிறப்பாக இருக்கிறதா சிபிஐக்கு பரிந்துரை செய்த காரணம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்க செய்ய வேண்டும் என்பதுதான். ஸ்கோப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது வந்து சிபிஐயிடம் சிறப்பாக இருக்கிறதுனால தான் மாற்றப்பட்டதுக்கான காரண காரியம். வேற எந்த அழுத்தமும் கிடையாது. போராட்டத்தை நான் சொல்றேன். போராட்டம்ங்கிறது இல்லை பிரதர், அது வந்து ஆதாயம். எப்படி பிணந்தண்ணி கழுகு மாதிரி. இப்போ இன்னொரு கேள்வி கேட்கணும். எதிர்கட்சியாக இருக்கும்போது நீட்டில் தற்கொலைனா ஓடி போய் கட்டி பிடிச்சி பெற்றோரிடம் அழுது 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய் கொடுக்குற உதயநிதி இப்போ 2 நீட்டு உயிரிழப்புக்கு ஏன் எட்டி கூட பார்க்கல? எங்கே போனாரு? இப்போ இந்த எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பிண அரசியலும் கேவலமான இந்த மாதிரி அரசியல் பண்ணது தான் திமுக. அவர்களுக்கு தேவை இதில் நியாயம் அல்ல, உண்மை அல்ல. அவர்களுக்கு தேவை இதில் அரசியல் ஆதாயம்.
அந்த அரசியல் ஆதாயம் அவங்களுக்கு கிடைத்ததுன்னா ஆம் கிடைத்தது. எவ்வாறு கிடைத்தது? சில கேடு கெட்ட ஊடகங்கள் மூலமாக கிடைத்தது. சார் அந்த ஊடகம் அந்த ஒரு வீடியோவை வெளியிட்டதன் பிறகுதான் இது பூதாகரமா பேசப்பட்டது. ஊடகம் வீடியோ வெளியிடல சார். அந்த பெண்ணினுடைய குரலை திட்டமிட்டு வேணும்னே வெளியிட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னு ஒரு செய்தி வெளியிடும் போது தெரியும். அப்போ அதே கேள்வி தான் திரும்பவும் கேட்கிறேன். 1100 வீடியோல எத்தனை வீடியோ கொடுத்தீங்கன்னு கேட்கிறேன். இதே பத்திரிக்கையும் இந்த கேள்வி உங்க ஊடகம் மூலமா போட்டோம். இதே மு.க. ஸ்டாலினுக்கு இந்த கேள்வி, உதயநிதிக்கு இந்த கேள்வி, எத்தனை வீடியோ கொண்டு போய் இந்த கேஸ் நடக்கிற 6 வருஷத்துல கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு கேட்கிறேன். பதில் சொல்லுங்க, ஆதாரத்தோட சொல்லுங்க. சரி, நீங்க சொன்ன பத்திரிகையாளரை நான் பேட்டி காணும்போது சொன்னாரு, இந்த வீடியோ வெளியிட்டதன் பிறகு சாட்சிக்காக என்ன அழைச்சாங்க. ஆனா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை ஏன் வெளியிட்டீங்கன்றது கேட்டாங்க அப்படின்றார். எத்தனை பேர் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்றதையும் அவர் பதிவு செய்யறார். ஒரு தவறு நடந்து அது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அதில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட இல்லை அதை முறையாக விசாரணை செய்பவர்கிட்ட பொது வெளியில் வெளியிடுவது என்பது அநாகரிகம், அசிங்கம். அது அந்த தடயத்தையே சாட்சிக்கு எடுக்க முடியாமல் கேஸை பலவீனப்படுத்தும். இதுதான் சட்டம் சொல்ற ஒரே விஷயம். இதுதான் சட்டம் சொல்ற ஒரே விஷயம். ஒரு ஊடகம் மக்களுக்கு கையை கிடைச்சிருக்குன்னா அதை கொண்டு போய் முறையாக அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதற்கப்புறம் என்ன பதில் வருதுன்னு கேட்டால் அந்த பதிலையும் சேர்த்து வெளியிட்டு இருந்தாங்கன்னா நான் வரவேற்றிருப்பேன். இது பாருங்க, நான் இந்த சாட்சி எனக்கு கிடைச்சி இந்த சாட்சியை கொண்டு போய் காவல்துறையிட்ட கொடுத்தேன், பாருங்க இதுதான் நடந்திருக்குன்னு பாருங்கன்னு ஆதாரத்தோட கொடுத்தோன்னா அவங்களுக்கு தலை வணங்கி சல்யூட் அடிச்சிருக்கலாம். ஆனா அப்ப அவங்களுக்கு தேவை அரசியல் ஆதாயம். கொடுத்த உடனே ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னதுக்கு அப்புறம் அந்த செய்தியா வரும். எவ்வாறு கிடைக்கப்பெற்றது, இதனுடைய உண்மை தன்மை இல்ல, அதுக்கப்புறம் செய்தி வரும். அது ரெக்கார்ட்ல போகணும் சார். அதான் சட்டம் சொல்றது. அதான் இட் ஷுட் கோ ஆன் ரெக்கார்ட்ஸ். ரெக்கார்டில் போகணும். நாளைக்கு ஒரு பாட்டில் நான் கையில் எடுத்து இந்த பாட்டில் இதாங்க ஒருத்தர் குடிச்சாருன்னு கொண்டு போய் கொடுத்தா அது எவிடன்ஸ் ஆயிருமா சார்? கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட ஒருத்தர் நல்லா இருக்கான் சார், என் நண்பன் ஒருத்தன் சார். இல்லை சார், பாட்டில் கொடுத்தா அது ஆகாது, அதை விசாரிக்கணும் சார். அதுக்கு தான் அதை முன்னாடி வெளியே வச்சுட்டாங்க, அதை விசாரிங்கன்ற சொல்லிடுறேன் சார். என் நண்பன் குடும்ப குடியோட சந்தோஷமா இருக்கான் சார், ஆனால் சினிமா நடிகை பின்னாடி பைத்தியமா இருக்கான் சார். அந்த நடிகைக்காக குடிச்ச பாட்டில் தான் சார் சொல்லி நான் பாட்டில் கொண்டு போய் கொடுத்தா உடனே எவிடன்ஸ் ஆயிருமா? சட்டம் என்ன சொல்லுது, சட்டம் வரையறை என்னன்னு தெரியல. இது ஊடகம் எவ்வாறு கையாண்டது அப்படின்னா, அரசியல் ஆதாயத்திற்காக திமுகவின் ஊதுகொள்ளாமல் திமுக கையூட்டம் பெற்றுதான் செஞ்சாங்கிறது உண்மை. அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படியே நடுநிலையாக இருக்கிற ஊடகம்னா அதே மீண்டும் மீண்டும் வரக்கூடிய கேள்வி, 1100 வீடியோக்கள்னு சொன்ன அதே ஊடகம், அதே விளம்பரம் தேடியவர்கள் எத்தனை வீடியோ ஆதாரத்தை கோர்ட்டில் கொடுத்தாங்கன்னு ஆதாரத்தோடு கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதை நீங்க கேளுங்க. சைபர் இல்ல, பதிலே சொல்லி இல்ல, அதான் சொல்றேன். சைபர் முட்டை வீடியோ, ஒரு வீடியோ கொடுக்க முடியல சார். தண்டனை சார். அப்போ இல்ல இல்ல, அதுதான் சார். இப்போ இதுல அதிமுக கிளைம் பண்றது தான் சரி. ஒரு நிமிஷம் எவ்வளவு கேவலமானவங்கன்னா, ஃபினான்ஸ் அதன் மூலமா கடன் வாங்கி கடனை திருப்பி தர முடியாத பெண்கள், காதல் என்ற போர்வையில் வயப்படுத்தி, பெண்களை வயப்படுத்தி, இந்த மாதிரி கேடு கேட்ட வேலையெல்லாம் பண்ணவனுக்கு தான் இவனுக்கு தப்பிக்கவே கூடாதுங்கிறது எடப்பாடியோட தீர்க்கமான ஒரு முடிவு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவனுக்கு மட்டும் தப்பிக்கவே கூடாது அப்படின்னு. இதில் அஇஅதிமுகவை சேர்ந்த ஒருவனோட உடனடியாக அவனை கட்சியை விட்டு தூக்கு, இந்த மாதிரி கேவலமானவன் கட்சியில் வேண்டாம். அந்த நிகழ்வுக்கு மட்டும் அல்ல, விக்கிரவாண்டியில் 22 பேர் கள்ளச்சாரியம் குடிச்சு சாகும்பொழுது கூட நிருபர் கேட்ட கேள்வி, இதில் அதிமுக ஒருத்தர் சம்மந்தப்பட்டுக்காரனே, கட்சியை பார்த்துலாம் நீ நடவடிக்கை எடுக்க வேண்டாம்லாம் நான் சொல்லவே இல்லை. யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான், தைரியமாக நடவடிக்கை எடுங்கன்னாரு. இந்த மாதிரி அவங்க கட்சிக்காரனே கிடையாது, அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு மாணவரணி துணை அமைப்பாளர் கடைசியில் அனுதாபின்னு சொல்கிற தலைமையை வச்சுக்கல. நாங்கள் அந்த மாதிரி கட்சியில் நாங்கள் கிடையாது, தெளிவாக தான் இருக்கும். இயக்கத்தின் பேரை சொல்லி யார் தவறு செய்தாலும் அது தவறு தான். அண்ணா யூனிவர்சிட்டி சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஓகே, அப்போ இன்னொரு பாலியல் வழக்கம் அவர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, கஸ்டடி எடுக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. ஏங்க இது அன்றைக்கி ஒரு பேட்டியில் சொன்னேன்னு நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் உணவு கூடத்தில் வேலையில் பணிபுரியும் ஒரு பெண்ணையும் பண்ணால் நான் சொன்னேன். அதை நம்ம ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன். இவ்வளோ நாள் தூங்கிட்டா இருக்கிறாங்க. அவன் எந்த சைதாப்பேட்டை ப்ரெஸ்ஸில் நான் திமுகவோட மாணவரணி துணை அமைப்பாளன் போட்டு நோட்டீஸ் அடித்தேன்னா அதே ப்ரெஸ் தான் நான் அந்த போஸ்டரே எடுத்தேன். அதை எடுத்து ஆதாரமாக போட்டேன் இவன் திமுகன்னு. அதுக்கப்புறம் தான் அவன் அனுதாபின்னு மாறினான். இந்த மாதிரி வேலையெல்லாம் அதிமுக இன்றைக்கும் பார்க்கல, எடப்பாடியார் இன்றைக்கும் யாரையும் பார்க்க அனுமதித்ததும் கிடையாது. இந்த சம்பவம் நடந்த உடனேயே நியாயம் கிடைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது எடப்பாடியார். அதுக்கான முடிவு எடுத்து அன்றைக்கி விடை கிடைச்சது அவரோட ஒரே ஒரு வேலைனால தான். இதே சிபிசிஐடின்னு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்னு அனைவருக்கும் தெரியும். 2019 இந்த பிரச்சனை வெளியே வருது சார். நீங்கள் சொன்ன மாதிரி துரிதமாக அதிமுக நடவடிக்கை எடுத்ததுன்னு. ஆனால் இந்த பிரச்சனை அப்போ ஆரம்பித்த பிரச்சனை இல்லை.
கிட்டத்தட்ட அதுக்கெல்லாம் பல வருஷம் ஒரு 2013 இந்த சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் பெருவாரியா பேசுறாங்க. அப்ப என்ன பண்ணி நிறைய பேர் பெருவாரியா பேசுறவங்களோட பட்டியல் வேணா கொடுங்க. இல்ல சார், இந்த புகார் வந்த அன்னைக்கு 2019 அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை ஆரம்பமாச்சு அப்படின்றது தான் உங்களுடைய பார்வை இல்லையா சார்? இப்படி ஒரு பிரச்சனை வெளிவந்தது அப்பொழுது நான் உங்கள்ட்ட என்னைக்கோ இல்ல அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் பேட்டியில. கண்காணிக்கிறதெல்லாம் இல்ல பொறுப்பு இல்ல. முன்னாடி பேட்டியிலே நாங்க அதிமுக சேர்ந்த யாரோ ஒருத்தர் வந்து அன்னைக்கு தான் முதல் சம்பவம், அன்னைக்கு தான் நடந்து ஏதோ சொல்லியிருக்கோமா? இல்ல அதுதான் கேக்குறேன் இல்ல, சார். அப்ப அது நாங்க முன்னாடி ஏதோ சொல்லியிருக்கோம். கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இல்லையான்றதுதான் கேள்வியா இருக்கு. அதுதான் இப்போ என்ன போலீஸ் ஸ்டேஷனோட எல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. திருட்டு நடக்காமலே இருக்கா? திருட்டு நடக்கிற அன்னைக்கு தான் போலீஸ்காரன் போய் பிடிக்கிறாங்களா? தவறு நடந்தால் அதை முறையாக தண்டிக்க வேண்டியது அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய கடமை, பொறுப்பு. அதை செய்தோமா? இதுதான் கேள்வியா இருக்கு. சரி, ஒரு லாஜிக் இதுதான் கேள்வியா இருக்கணும். இதுக்கு விடை கிடைத்ததா? ஆம் கிடைத்தது. எதனால் கிடைத்தது? எடுத்த நடவடிக்கையால் கிடைத்தது. இதுதான் பதில். அதிமுக எடுத்த நடவடிக்கையால் கிடைத்தது. 100% சார். அதுல டவுட்டே வேண்டாம். சரி சார், நான் ஒரு லாஜிக் மட்டும் கேட்குறேன் சார். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியை நீங்கள் நிறைய போராட்டத்தை எல்லாம் முன்னெடுக்கிறீங்க, யார் அந்த சார்னு பேட்ச் எல்லாம் குத்திட்டு போறீங்க, இது எல்லாமே முன்னெடுத்தீங்க. எதிர்வரும் காலத்தில் இதில் ஒரு தீர்ப்பு வரும் கட்டாயமா. அந்த தீர்ப்பு வர சமயத்தில் அதிமுக எங்களுடைய அழுத்தம் இருந்தது, அதனால இதில் ஒரு தீர்ப்பு கிடைச்சதுன்னு கிளைம் பண்ணாது. அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 2026 எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைய பெறும். முறையாக விசாரிக்கக்கூடிய காவலர்கள் விசாரணை வளையத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் முறையாக விசாரணை நடந்து யார் அந்த சார் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டவராக இருந்தாலும் சரி, இல்லை கட்சியில் எந்த பதவி எந்த உயரிய பதவியில் இருந்தாலும் சரி, அனைவருக்கும் தண்டனை என்பது உறுதி. அது நடக்கக்கூடிய சூழல் எப்போ வரும்னா, இந்த காவல்துறைக்கு எடப்பாடியார் கொடுப்பார் சுதந்திரம், அதன் மூலமாக நடக்கும். இதுதான் உண்மை. இன்னைக்கு சிபிஐ நாங்க போராடி கொடுத்து அழுத்தம் கொடுத்தனால தான் சிபிஐ வழக்கு போச்சுன்னு சொல்லி கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க? சிபிஐ போனதுக்கு தலை குனியணும் அப்படிங்கிறாருல. அதே சிபிஐ தானே அவங்க 100 நாளைக்கு ஜெயில் கமிச்சு திகாரில் களி சாப்பிட்றதுக்கு. அப்போ அது கருணாநிதி தலை குனியணுமா? இல்லை கூட்டணியில் இந்த காங்கிரஸ் தலை குனி யார் தலை குனியணும்? அப்போ தனக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவங்க வந்து தக்காளி சட்னியா? அதே சிபிஐ தானே மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களே 100 நாளைக்கு திகாருக்கு களி சாப்பிட ஆரம்பிச்சது. அதே சிபிஐ தொடுத்த வழக்கு தானே. அப்போ பெருமையாக பேசுமா? அதை நெஞ்சு நிறுத்தி போஸ்ட் அடிச்சு சுற்றணுமா? சிபிஐ 100 நாளைக்கு அமைச்சிருச்சுன்னு. அடிப்படை ஒன்று, நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். ஜெயராஜ் பெனிக்ஸ் சிபிஐ வழக்காடு மன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு பரிந்துரை பண்ணதுக்கு எடப்பாடியார் சரி சிபிஐக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னார். ஸ்டெர்லைட் நடத்துங்கன்னார். தனி ஆணையம் வேணும், விசாரணை ஆணையம் அமைப்போன்னு அவங்க அறிக்கையை சமர்ப்பித்து 2 வருஷம் இது வரைக்கும் அது வெளியே பேச துணிவு கூட கிடையாது. கொடநாடு தைரியமாக பண்ணுங்கள். வழக்கில் ஜாமீன் எடுத்தது திமுக ஆள். இன்றைக்கி அதே கொடநாடை பற்றி பேசுன தெஹல்கா, அவன் பேர் என்ன, மேத்யூ சாமுவேல் தானே, அவன் மேலே என்ன விசாரணை இருக்குது இப்போ? அவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு. எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக பண்ண தில்லராணி வேலை அத்தனையும் தெரிஞ்சுக்க. இன்றைக்கி ஆளுங்கட்சியாக வந்தபோது சொன்ன வாக்குறுதியில் எதையுமே நிறைவேற்ற முடியல. மொழி பிதுங்குது இல்லை? ஏங்க கொடநாடு வழக்கு விசாரணை நடத்த வேண்டாம் நாங்கள் தடை உத்தரவை வாங்கி போனோமா? இல்லை நடத்த வேண்டாம்னு சொன்னோமா? நடத்தணும்னு சொல்ல இல்லை நடத்துன்னு தான் சொல்கிறோம். முடிவை எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறோம். ஏன் முடியல திமுகனால? துப்பாக்கி சூடு தூத்துக்குடி, ஏன் இது வரைக்கும் அதை பற்றி பேசாமல் இருக்கீங்க? வாயை திறக்காமல் இருக்கீங்க? ஏன் பேசுறதுக்கு என்ன? ஜெயராஜ் பெனிக்ஸ் சிபிஐ கொடுத்தோம். ஆனால் 68 உயிர்கள் போயிருக்கு. எங்கே? கள்ளக்குறிச்சியில். சிபிஐக்கு வேண்டாம் வழக்காடு மன்றத்தில் போய் முட்டுக்கட்டை போட்டு நின்னீங்க வெக்கமே இல்லாமல். இங்கே பாதிக்கப்பட்ட ஒரு பெண் உடலாலும் உணர்வாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சிபிஐக்கு உத்தரவிட்டது எடப்பாடியார். குடும்பத்தையே காப்பாற்றி கொண்டிருக்கின்ற கூலி வேலை செய்யும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த 68 உயிர்கள் போயிருக்கு. சிபிஐ விசாரணை வேண்டாங்கிறீங்க. 2026 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 50 மீட்டரில் காட்சி வித்த கள்ளச்சாராயத்துக்கு இதுலேருந்து வித்தியாசம் தெரியல. யார் ஆண்மை மிக்கவர், யார் ஆளுமை மிக்கவர், மக்களுக்காக இருக்கக்கூடிய தலைவர் யாருன்னு இதில் தெரியலையா உங்களுக்கு? சார் 2026 நாங்கள் ஆட்சி அமைப்போம். நாங்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் உட்பட இது எல்லாத்தையும் துரிதப்படுத்துவோம். அப்போ நியாயம் கிடைக்கும், அதை நாங்கள் கிளைம் பண்ணிக்குவோன்றீங்க. இதே தான் 21 எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக சொன்னாங்க. பொள்ளாச்சி வழக்கை நாங்கள் துரிதப்படுத்தி அதில் நியாயத்தை என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க சார். அதான் முதல்ல உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்டேன். திமுக பெட்டிஷன் போடுச்சா வழக்கு இதனுக்குள்ள முடிங்க? இல்ல நான் தரவுகளோட சொல்லிடுறேன். நான் இவனுங்க மாதிரி வெறும் வாயில வட சொல்ல மாட்டேன். 2019 இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இந்த திமுக இந்த கேஸை தன்னை இணைத்து கொண்டதா, ஆதாரம் கொடுத்ததா, எத்தனை ஆதாரம் கொடுத்து இந்த வழக்கை விரைந்து முடியுங்கள் என்று ஏதோ ஒரு பெட்டிஷன் போடுறாங்களா கோர்ட்ல? இல்ல இருந்தாலும் இல்லைன்னாலும் எப்படி இருந்தாலும் வழக்கு சிபிஐ கொடுத்தாச்சு, வழக்கு நடந்து முடியத்தான் போகுது. முடிஞ்சு இப்ப நீங்க சொன்னதெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில அதிமுக செஞ்சிருச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி சிபிஐ விசாரணை கொடுங்கன்னு சொல்லி வழக்கு போட்டது அதிமுக சார். கொடுக்க கூடாதுன்னு வாதனது திமுக சார்.
இதுதான் வித்தியாசம் சார். அவங்க வந்து தூண்டப்பட்ட போராட்டம் சொல்லி வேணுமே நானும் போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லி போய் பொள்ளாச்சியில் போய் நின்று ஊடகத்தை ஊதி பெருசாக்குனது தான் திமுக. திமுக வழக்கு போடல சிபிஐட்ட கொடுங்கன்னு சொல்லி பொள்ளாச்சி கேஸுக்கு. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சிபிஐ கொடுங்கன்னு சொல்லி வழக்கு போட்டது அதிமுக. கொடுக்க முடியாதுன்னு நின்னது திமுக. நீங்க சொன்ன பத்திரிகையாளர் சிபிஐக்கு மாற்றணும் நானுமே ஒரு பெட்டிஷனர்னு சொல்கிறேன். சொல்லிட்டு போகிறார். எனக்கு அதுக்கான தரவுகள் எதுவும் இல்லை, அதுக்கான ஆதாரமும் இல்லை, தரவுகளும் இல்லை. அப்படியே அவர் போட்டிருந்தா பாராட்டுகிறேன் அவரை. பாராட்டு, உண்மையிலே சொல்கிறேன். எனக்கு அதுக்கான ஆதாரமும் கிடையாது, அதை என்கிட்ட வரவும் கிடையாது, என் கவனத்துக்கு வரல. அப்படியே அவர் உண்மையிலே சிபிஐ கொடுங்கன்னு அவர் வழக்கு போட்டிருந்தாருன்னா அவரை பாராட்டுறேன், அந்த பத்திரிகையாளர் நான் பாராட்டுறேன். ஆனால் இதில் எதுலேயுமே திமுகவுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. 6 வருஷம் சும்மா வழக்கம் போல் பெஞ்சை தேய்ச்சிட்டு உட்கார்ந்தது தான் திமுக. அதிமுக திமுக காரணம் இல்லைன்றாங்க, திமுக அதிமுக காரணமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் விசிகா வந்து இவங்க 2 பேருமே கிடையாது, ஆதாரம் தான் அதில் பேசியது. அப்படி நான் கிரெடிட் எடுக்கிறது ஒரே ஒரு விஷயம், எடப்பாடியார் கிரெடிட் எடுக்கிறது ஒரே ஒரு விஷயம். அந்த வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைத்தது எனது தலைமையிலான அரசு. அதோடு நிறுத்திக்கிறார். அவங்க துப்பு துலக்குனதில் நான் போய் கூட நின்னேன், அதிமுகவை சேர்ந்தவர்களாக வேலை பார்த்தேன், இந்த மாதிரி நாங்கள் எந்த கிரெடிட்டும் ஃபால்ஸ் கிரெடிட் நாங்கள் எங்கேயுமே எடுக்கலாம். நாங்கள் எடுக்கிறது ஒன்று தான், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது யார் என்றால் எங்கள் எடப்பாடியார். அது உடனடியாக செயல்படுத்தியது யார் என்றால் எடப்பாடியார். எடப்பாடியார் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு சீமான் அவர்கள் அந்த வரிசைப்படுத்தி பட்டியல் பண்ணி ஒரு வாழ்த்து செய்தியை வெளியிடுறாரு. இது வந்து ஒரு நோக்கம் அப்படின்றது எதிர்வரும் காலத்தில் கூட்டணி இணையறக்கான வாய்ப்பாக இருக்குமா? எதுவுமே காரண காரியம் இல்லாமல் அரசியல் நடவடிக்கைகள் இருக்காது, அரசியல் நிகழ்வுகள் இருக்காது. நான் தமிழர் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மரியாதைக்குரிய சீமானிடம் இருக்கிறது. அதனால் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதை அவர் தான் எடுக்க போகிறாரு. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வேணால் கால சூழலில் இருக்குது, அது கால சூழல் தான் பதில் சொல்லும். நான் சொன்னதன் அடிப்படையில் தான் தைப்பூசத்துக்கு வந்து அரசு விடுமுறையாக்கி அதை செயல்படுத்தினார் எடப்பாடி அவர்கள். அது அவரோட கிளைம். டொனால்ட் ட்ரம்ப் எப்படி நான் சொல்லி தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்துச்சுன்னு சொல்கிறாரோ அதே மாதிரி அவரும் இருக்கலாம். ஸோ ட்ரம்ப் மாதிரி தான் சீமான் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் பலம் வாய்ந்த அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஏன்னா உலகத்திலேயே மோர் டெவலப்ட் நேஷன், அமெரிக்காவின் பலம் அனைவரும் தெரிந்தது அப்படின்னு அந்த அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, நான் எடுத்துக்கலாம். இதில் சம்மந்தமே இல்லாமல் தான் ட்ரம்ப் பேசினாருன்னு இந்தியா சொல்லுது. அப்போ அது இந்தியாட்ட தான் கேட்கணும். நான் என்னுடைய கருத்து ட்ரம்ப் எப்படி சொன்னாரோ அது மாதிரி சீமான்ட்டேன். தேவையில்லாமல் ட்ரம்ப் பேசினாரு, அதே மாதிரி தீமானும் தேவையில்லாமல் பேசினாருங்கிறது உங்களோட கருத்து. இங்கே நெறியாளரா நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட், என்னோட ஸ்டேட்மெண்ட் அது கிடையாது. என்னோட ஸ்டேட்மெண்ட் ட்ரம்ப் மாதிரி அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ கூட்டணி ட்ரம்ப் வந்து உண்மையா சொன்னாரா, என்னவா சொன்னார், ஏதுங்கிற பார்வையாளர்கிட்ட விட்டுருங்க, அவங்க முடிவு கொண்டு போட்டோம். அப்போ ஒரு கூட்டணிக்கான இணக்கமாவே அதை பார்க்கணும். யூகத்துக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை சார். தேர்தல் கூட்டணின்னு அறிவிக்கும் பொழுது தான் அது வந்து உறுதி. அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் அது எல்லாமே ஸ்பெகுலேஷன். ஸ்பெகுலேஷன் என்னும் வலையில், கற்பனை என்னும் வலையில் விழுவதற்கு நான் தயாராக இல்லை. இன்னும் எதிர்வரும் நாட்கள் எவ்வளவு சுவாரஸ்யமானதா இல்லைன்னா விறுவிறுப்பானதா இருக்க போகுது சார்? கண்டிப்பாக பயங்கர விறுவிறுப்பாக தான் இருக்கும். நண்பர் விஜய் ஜூலை மாதம் வந்து இன்னும் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் வருவாருன்னு எதிர்பார்க்கிறோம். அவர் வந்ததுக்கப்புறம் அரசியல் களம் மிக அருமையாக சூடு பிடிக்கும். நண்பர் விஜய்க்கு எதிராக மாதிரி உதயநிதியை நிறுத்துவாங்க நான் எதிர்பார்க்குறேன். அந்த துணிவு இருக்குங்க நான் நம்புகிறேன். விஜய்க்கு எதிராக மாதிரி உதயநிதியை நிறுத்தட்டும், அப்போ தெரியும் எப்படி டப்பா டான்ஸ் ஆடுதுன்னு. அதனால் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள், சம்பவங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அப்போ எதிர்வரும் நாட்கள் இந்த எலெக்ஷன் அப்படின்றது உதயநிதி அவர்களா விஜய் அவர்களா அப்படின்னு தான் இருக்க போகுது இல்லையா சார்? நான் அப்படி சொல்லலை. விஜய் அவர்கள் தீவிர அரசியல் வந்தால் அவருக்கு எதிராக களம் காணுவதற்கு உதயநிதி நிறுத்துவார்கள், அந்த துணிச்சல் திமுகவிற்கு இருக்கும் தான் சொன்னேன். அதிமுக களமாடும் அரசியலை தாங்குவதற்கு தைரியமும் பக்குவமும் துணிச்சலும் மு.க.ஸ்டாலினிடம் இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். எடப்பாடியார் வைக்கக்கூடிய அதிரடிக்கு சமாளிக்கக்கூடிய திறமையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் பலமும் உடல் ஆரோக்கியமும் மு.க.ஸ்டாலினிடம் இருக்கட்டும்னு இறைவன்ட்ட வேண்டியது. பரவாயில்ல, அவங்களுக்கு வாழ்த்தோட இந்த இன்டர்வியூ நம்ம நிறைவு செய்யும். நன்றி. நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. Big clubhouse, tiny living space. More common space but less living space. Highest carpet area up to 70% only in James Home. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.